ஓம் சிவாய நம. கடகராசி உங்களுடைய மாசம் வந்து உங்களுக்கு தான் நல்லது பண்ணும். ஆடி மாசம்னாலே என்ன மாசம்? அம்மன் மாசம் இல்லையா? பொருளாதார வரவு வந்து ஏற்படும்னு சொல்லலாம். ஆனா அந்த வரக்கூடிய வரவு வந்து உங்களுக்கு பயன்படுதோ இல்லையோ, உங்க குடும்பத்தாருக்கு அதிகமாக பயன்படும். நீங்க ஒரு பொருள் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கும் வாங்குறத விட குடும்பத்து நபர்களுக்கு வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க. இது போல சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். சுக்கிரன், கேது 2லயும் செவ்வாய்க்கு சனியோட பார்வையும் கிடைக்குது அப்படின்னும் பொழுது கடன் வாங்கக்கூடாது. கடன் மட்டும் வாங்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்க கடன் வாங்கணுன்ற எண்ணம் வரும். கடன் வாங்கியாவது இதெல்லாம் நம்ம இத வந்து மூவ் பண்ணணுமேன்ற எண்ணங்கள் அதிகமா வரும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ற எண்ணம்லாம் அதிகமா வரும்பொழுது, ஒரு வில்லங்கத்துல போய் மாட்டக்கூடியதற்கான ஒரு பேஸ்மெண்ட் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் குடுக்கும். கடன் மட்டும் வாங்காமல் இருப்பது நல்லது கடகராசிக்காரர்களுக்கு. நீங்க ஒரு உழைச்சிருக்கீங்க, எஃபெக்ட் போட்டிருக்கீங்கன்னா, அதிலேயே மூவ் பண்ணுங்க. உங்களுக்கான பண வரவு இந்த மாதம் உண்டு. ஸோ பணம் வரும். அந்த பணம் எப்படி வருது? கடனா வருதா? நம்ம உழைத்த உழைப்பிற்கான வருமானமா வருதான்றது இருக்கு இல்லையா? அது 2 பிரிச்சு அதுக்கேற்றபடி கொண்டு போறது நல்லதாக இருக்கும். கிரக நிலவரங்கள் எல்லாம் உங்களுடைய பொருளாதாரத்த வந்து கொஞ்சம் உயர்த்த போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். குடும்பத்துக்குள்ள ஒரு சில மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். என்னன்னா, நீங்க உங்க குடும்பத்தாரோட நேரத்த ஒதுக்க முடியாத அளவுக்கு பிஸியா இருப்பீங்க. வேலைன்னே சுத்திக்கிட்டே இருப்பீங்க. குரு பார்வை, சனிக்கு குரு பார்வை இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, வேலையில ஃபோக்கஸ் பண்ணணுன்ற எண்ணத்த குடுக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், கோவில்கள் இந்த பணிகள் எல்லாம் நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு உச்சமாகும் பொழுது சூரியன் இணையும். இந்த நிகழ்வு 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இது வந்து சிவராஜ யோகம். குருவும் சூரியனும் இணையக்கூடிய காலகட்டம் சிவராஜ யோகம். கோவில் சார்ந்த விஷயங்கள், தர்ம காரியங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இந்த மாதம் கடகராசிக்காரங்க அதிகமா செய்வீங்கன்னு சொல்லலாம். கடகம்னாலே சக்தி தானே. ஸோ அம்மன் வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை எல்லாம் பெற்றுத்தரும்.